அடாடாடா ஆடிய பட்டு குட்டி நைஸ் டே அப்படின்னு அதுக்கு போடுறது. அதே மாதிரி புஷ்டு வந்து காட்டிலடா பாட்டில் போடுறீங்க பரதேசிகள் அது இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு அதுக்கு போட்டது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு 10வது 5 வாட்டி எழுதிருக்கேன். நல்லா தெரியும். இந்த கதை தெரியாது சார். ஸ்கூலுக்கு போனதை விட ஸ்டூடியோக்கு போனது தான் அதிகம். நீங்க எழுத சொன்ன இப்போ ஒரு நீங்க கேட்குறீங்க, நான் அதை சொல்லிடுறேன். எழுது அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. நம்ம டப்பிங் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையில் கண்டிப்பா இந்த படத்துல கேட்கல. அதுதான் எங்களுடைய சக்சஸ். காந்தாராலையுமே ஒரு கேரக்டருக்காக அழகா டப் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்ன கேரக்டர் அது எப்படி சார் நீங்களே டெசிஷன் எடுக்கிறதானா? காந்தாரால ஒவ்வொரு வாய்ஸும் டைரக்டர் ரிஷப் ஷெட்டி செலக்ட் பண்ணது. தமிழ் படங்களா இங்கிலீஷ்காரனையே மார்கன் ஃப்ரீமனையே தமிழ் பேச வச்ச எம்எஸ் பாஸ்கர் வேற லெவல். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ் அண்ட் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் காந்தாரா. எங்க பார்த்தாலும் பயங்கரமான ரெஸ்பான்சஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஐ அம் ஷூர் யூல் பி சோ ஹாப்பி. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரெஸ்பான்சஸ் கண்டிப்பா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. பட் நீங்க எவ்வளவு ஹாப்பி சார்? ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு இந்த சந்தோஷத்தை வந்து என் தம்பியோட கொண்டாடணும்னு. ஆனால் அவருக்கு வந்து குச்ச சுபாவம் வந்து 1 2 பிகாஸ் காந்தாராவுடைய டைலாக்ஸ் வாஸ் சபரிநாதன், மை கசின், கூட பிறகு தம்பி. டப்பிங் டைரக்ஷன் நான். பட் அவனும் வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் நீ பேசினா நான் பேசுகிற மாதிரி போவேன். அப்பா இங்கே ஒத்துக்கிற மாதிரி டப்பிங் ஸ்டுடியோவில் ஒத்துக்க மாட்டேங்கிறியாப்பா, அதான் பிடிக்கிறியாப்பா, இந்த டைலாக் வேணும் அந்த டைலாக் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் நேச்சுரலாக ஒரு தன்னடக்கம் ரொம்ப. ஸோ காந்தாரால டப்பிங் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஹவ் வாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வர்றது தான். 2வது பார்ட் 1 நம்ம தானே பண்ணோம். ஸோ பார்ட் 1 சேம் கம்பெனிங்கும் போது அதே ரைட்டர்ஸ் இருந்தால் அது நல்லா இருக்கும் நாங்கள் டிசைட் பண்ணது. அண்ட் அது காந்தாரா லைக் காந்தாரா வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட வேற ஒரு படங்கள் முடிச்சுட்டு ஓகே ஒரு படம் முடிச்சா நான் அட்லீஸ்ட் ஒரு 10 days கேப்பில் இருப்பேன். இம்மீடியட்டாக வேலை செய்ய வேணாம். ஏன்னா நடுவில் ஒரு ப்ரெஷர் வந்தது. பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணுண்டாடே, அது அந்த வேலையை எனக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் முடிஞ்சா அட்லீஸ்ட் ஒரு 10 days அட்லீஸ்ட் ஃபார் வீக் கேப் எங்கேயாவது பச்சை பசுமையான நிறைந்த இடங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரிலாக்ஸேஷன். அங்கேயும் நிறைய நடக்கும். ஜாலியாக நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இங்கே இந்த இடத்துல நான் வந்து இருக்கிற டைலாக்கை போட்டால் அது வந்து அது அப்படியே ஒரு அப்பட்டமாக இருக்கும். மற்றவங்க பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு லைவ்னஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு கேப்பை வந்து எடுத்துப்போம். இதுக்கு அது மாதிரி ஒரு கேப்பு. ஸோ ஐ வாஸ் டூயிங் டைரக்ஷன் ஆல்சோ. இப்போ அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணும்போது பெங்களூரில் நான் ஒரு ஷூட்டுக்கு போகிறேன். பின்னாடியே சபரிகால் அவனுக்கு தெரியும், பட் மறந்துட்டான் நான் சொன்னது. காலையில் ஃப்ளைட்டுங்கிறது காலு வாசா மத்தியானம் ஃப்ளைட்டு பெங்களூர் போனவா. தம்பி நான் சென்னை ஏர்போர்ட்டில் பெங்களூருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். காத்தார் எழுத கூப்பிட்டாங்கடா, எல்லாமே ரெடியாடா, நீ போய் எழுதி வந்துரு நான் பேசுகிறேன். முக்கியமாக நான் எழுதிட்டோன்னு யாராவது கூப்பிட்டா நல்லாவே தெரியும் சபரிக்கு. ஃபோனை ஒன்றும் சைலண்டில் போடுவேன், இல்லை ஃபோனையே எடுக்க மாட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ரைட்டிங் எழுதுறது ஏன் சார் அது என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் நடந்திருக்குமான்னு தெரியல. எனக்கு நடந்தது 7th 8th. அது வரைக்கும் எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, நான் எழுதினது கிடையாது. சீரியஸ்லி இதெல்லாம் கேட்டேன். எல்லாருக்கும் நடந்திருக்குமான்னு தெரியாது, நான் எழுதினது கிடையாது. மாமா தான் என்னை கொண்டு போயிட்டு ஸ்கூல்லையே கொண்டு போய் விடுறது, கூப்பிட்டு வர்றது எல்லாமே மாமா தான். ஸோ போகும்போதும் பேசுறது, வரும்போது பேசுறது, இது மாமா பேசுறது என் காதுலேயே இருக்கும். அதாவது நான் படித்து கற்றுக்கிட்டதை விட என் மாமா பேசி பேசி கற்றுக்கிட்டது அதிகம். லைக் அவர் கண்டுபிடிச்சது தான். அப்புறம் அம்மா வந்து ரீட் பண்ணாங்க, நல்லா படித்தான், அங்கே போனால் மார்க் 0. என்ன இவன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சா எனக்கு அந்த எழுதும் போது எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எழுத சொன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்காக ஓரல் டெஸ்ட்னு வந்து ஒன்று எனக்காக ஸ்கூல்ல ரெடி பண்றாங்க. அதில் பாஸ் ஆகிட்டானா பார்க்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வைக்கிறாங்க. 7th வரைக்கும் அப்படிதான் தப்பிச்சு வந்தேன். எல்லாமே 75 about 80 தான் வாங்கிட்டு இருப்பேன். நீங்க எழுத சொன்ன இப்போ ஒரு நீங்க கேட்குறீங்க, நான் அதை சொல்லிடுறேன். எழுது அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. ஸோ அதனால இப்படி ஒரு வியாதி இருக்கிற ஒரு பர்சனை இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். அதனால ரைட்டர் அப்படின்னா அது சபரிநாதன், டப்பிங் டைரக்டர் இல்லை டெல்லர்னா கீர்த்திவாசன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பப்ளிக் எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்ணீங்க? நான் கஷ்டப்பட்டு 10வது 5 வாட்டி எழுதிருக்கேன். இந்த கதை தெரியாது சார். அதாவது மெட்ரிகுலேஷன் படிச்சது 8 சப்ஜெக்டோ 9 சப்ஜெக்டா எவ்வளோ இருக்குன்னு சரியா ஞாபகம் இல்லை. 5 தானே இல்லையா மெட்ரிகுலேஷன்ல? சாரி. ஸோ இது அவ்வளோலாம் எழுத முடியாது அப்படின்னா ஸ்டேட் போர்டுலனா 5 தானே அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு 8வது அப்புறம் போகவே இல்லை. அந்த 8வது டைம்லேயே டப்பிங். 9 yearsலேருந்தே ஐ வாஸ் இன்டு டப்பிங்.
9 வயசுல நான் சவுண்ட் இன்ஜினியர். ஸோ ஸ்கூலுக்கு போனால் டப்பிங் ஸ்டுடியோ, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா ஸ்ட்ரைட்டாக டப்பிங் ஸ்டுடியோ. 9 வயசுலேருந்து நான் சவுண்ட் இன்ஜினியராக கிட்டத்தட்ட மாறிட்டேன். பட் என்ன டப்பிங் பேசக்கூடாது, வாய்ஸ் எப்போலாம் தொண்டை கரகரன்னு வச்சுக்கிட்டு நல்லா மைக்கு நேமமல் நீ பயனாடாடி அப்படின்னு திட்டுவாங்க அதிகம். அவனுங்களை வெறுப்பேற்றுறதுக்காக சவுண்ட் இன்ஜினியரான. ஸோ ஸ்கூலில் வந்து பெருசாக இல்லை, கலைத்தாய் உதவி செஞ்ச அளவுக்கு கல்வித்தாய் உதவி செய்யல. ஸோ பட் அதுவும் எனக்கு ஒரு ஓகே அப்படின்னு 10th மாத்திரம் எழுதுனா புட்டுக்குச்சு. சூப்பர். 5 சப்ஜெக்ட் மொத்தமாக புட்டுக்குச்சு. மறுபடியும் கண்டுபிடிக்கிறோம். மொத்தமாக படித்தா கஷ்டம், தனித்தனியாக இதெல்லாம் ப்ரைவேட்டில் அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சப்ஜெக்டாக இருந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றா பாஸ் பண்ணிட்டு வந்தேன். கடைசியாக ஏதோ ஒரு எழுதும் போது புட்டுக்குச்சு. என் பொண்டாட்டி 10th படிக்கும்போது நான் 10th, என் பொண்டாட்டி 11th படிக்கும்போது நான் 10th, என் பொண்டாட்டி 12th படிக்கும்போது நான் 10th. அவன் காலேஜ் 2 வருஷம் போகும்போது ஃபைனலில் புட்டுக்குச்சு. நான் ஃபைனல் இயர் பண்ண போகிறேன், வேணாம் தேவையில்லை, 10th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருந்துட்டு போட்டோம். அப்போ 10th லவ்வா? 9 ஆமாம், 10th ஓகே இல்லை 9th ஸ்டாண்டர்ட். ஸோ லவ் பண்ணி 2 இயர்ஸில் எனக்கு ரொம்ப கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, உங்களுக்கு வந்து டைரக்ஷன் டப்பிங் டைரக்ஷன் நல்லா வரும், எழுத வராது. பட் உங்க தம்பிக்கு நல்லா எழுத வரும், ஆனா கூச்ச சுபாவம்னு சொல்றீங்க. வாட் காம்பினேஷன் இஸ் திஸ்? அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்போ. ரெண்டாவது எல்லாருக்குமே என்னன்னா கூட பிறக்காத தம்பி தான், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற ரேஞ்சுக்கு இருக்கும். நான் ஒரு 1000 படம் ஒர்க் பண்ணிட்டேன், இவ்வளோ பண்ணிட்டேன், எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னாலும் நான் மேக்ஸிமம் பேசினது ஒன்று அவங்கிட்ட, இல்லை என்னோட சொந்த தம்பி மதுசூதன் இருக்கார் அவர்கிட்ட, அப்படி இல்லைன்னா EMS ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க கிட்ட நான் பண்ணுறது. இதுதான் நான் பண்ண படங்கள். இவ்வளவு படங்கள் அப்படின்னாலும் இவங்களுக்குள்ள மட்டும்தான். சபரி என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். நான் எங்கேயாவது சைலண்ட் ஆறுனா எவனோ ஒருத்தன் வாங்க போறாங்கிறது சபரிக்கு தெரியும். அண்ட் யாராவது சார் அவர் தப்பு பண்ணிட்டாரு சார் அப்படின்னு ஒரு சரி பண்ணது தப்பா ரைட்டான்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு அவன் 6 நாள் உட்காந்து எழுதுறான். எழுதி அங்கே எழுதி எனக்கு ஃபோனு, நான் இங்கே ஷார்ட்டு ரெடி, டே லைட்டை திருப்புடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். இங்கே ஃபோனு ஹலோ அப்படின்னு, எப்பா இந்த வார்த்தைக்கு நான் என்ன வார்த்தை போடுறேன், நான் அது 1 நிமிஷம் அதை செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வார்த்தை என்ன பண்ணலாம், ஆமாம் இல்லை இந்த வார்த்தைக்கு தமிழில் என்ன வார்த்தை யோசிக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து பாஸ்மாமாவுக்கு ஃபோன் அடிப்பேன். அவரில் ஷூட்டிங்கில் இருக்கேன் கீர்த்திமா, சரி ஓகேப்பா நீங்கள் ஃப்ரீயாக போது சொல்லுங்க. அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை போட்டு அதுக்கப்புறம் வந்துடும். பட் முடிச்சுட்டு 3 hours ரிஷப் ஷெட்டி சார்கிட்ட உட்காந்து 3 hours இதான், அதாவது த ரஃப் டைலாக்ஸ்ன்னு வாங்கல, 3 மணி நேரம் ஃபுல் படத்தை அவர்கிட்ட பேசி காமிச்சு இது மாற்றவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது அவங்க தெய்வத்தோடைய பேர் இதுன்னா அதை மாற்றக்கூடாது, தமிழ் சாயலுக்காக மாற்றுவோம்ல அது கூடாது. அண்ட் இந்த வார்த்தைகள் தான் வேணும் அப்படின்னு அவர் இன்சிஸ்ட் பண்ண சார் எல்லாம் ஓகே. அண்ட் அதே மாதிரி காமெடிக்குன்னு எனக்கு தனியாக இன்னொரு ரைட்டர் வேணும் சார், இதுக்கு டப்பிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க சார், அது நீங்கள் எதிர்பார்க்கறது வந்துடும் சார், ஆனால் இது அப்படியே வருமானு கேட்டால் கொஞ்சம் வாய்க்கு மாற்றிடுவா சார், அவன் லிப்பு சொன்னாங்க எல்லாம். அப்புறம் கரெக்டாக அவன் லேண்ட் ஆகிறான் சென்னையில், நான் எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறோம், ஸ்டூடியோக்கு போகிறோம், இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி வேணும்னு ரிஷப் ஷெட்டி சார் அனுப்பிட்டாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே 10 கரெக்ஷனு. நான் அவன் சபரி தான் எழுதியிருக்கேன் 10 கரெக்ஷனு. எல்லாமே வந்து ஒரு அந்த ஒரு கதையே அந்த வார்த்தையில் தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ அதை நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் அது. அப்படியே சொல்லலாமா அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ஃபைனல் முடிச்சுட்டு டப்பிங் ஆரம்பிக்கும் போது வாய்ஸஸ் எல்லாமே ஆரம்பிக்கும் போது நான் சபரி நாயும் பேசிக்கிட்டது ஒன்று, எத்தனையோ ஹிட்டு கொடுத்துட்டோம். காந்தாரா ஒன்றும் ஹிட்டு, சபரி இல்லாமல் நான் இல்லாமல் சபரி பண்ணுவாங்க படங்கள் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த தண்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்கான், ஃப்ளாஷ் இந்த மாதிரி கண்ணாபின்னான் பண்ணியிருக்கான், அதுவும் ஹிட்டு. பட் 2 பேரும் சேர்ந்தால் ஒரு 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 இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஐசேஜ், இதெல்லாம் வந்து இந்த படத்தை தாண்டி இந்த படம் எதிராக அப்படின்னு பேச முடியாது, ஏன்னா அது 2 பேரோட எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கிற ஒரு படம், இதை எப்படியும் நம்ம சிறப்பாக பண்ணிவிடுவோம். பட் ஒன்று பண்ணணும், என்ன அப்படின்னா காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தை லிப்ஸிங்கில் போகக்கூடாதுன்னு இந்த படத்துக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் எது சொன்னாலும் யூ வாண்ட் டு அக்செப்ட் இட் அப்படின்னு. சரி, அதே மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் மாறக்கூடாதுன்னு ரிஷப் ஷெட்டி சார் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு. அதனால நான் வேணான்னு சொன்னால் அது நான் சொன்ன மாதிரி இல்லை, அவர் சொன்ன மாதிரி நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி ஓகே, பட் லிப்புக்கு உட்கார்ந்தா இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது ரெடி அப்படின்னு. நாம் 2 பேர் தானே, ஓகே இன்ஜினியர்
அந்த பையன் சண்முக பாண்டியன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு 30 நாள் எங்கள் கூட கஷ்டப்பட்டது சண்முக பாண்டிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஓகே, ஸோ 3 பேர் இருக்காங்க. அவசரத்தில் நான் எங்கேயா தப்பு பண்ணால் சபரி எடுத்து கொடுப்பான், 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணுறோன்னா சண்முக பாண்டியை எடுத்து கொடுத்துருவான். ஓகேடா முப்படை தளபதிகள் சேர்ந்தாச்சு படத்தை பார்க்குறாங்க போது அப்படிங்கும் போது அங்கேயிருந்து வருது கிருஷ்ண பிரசாத்னு சொல்லிட்டு 232 நாள் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும். வாங்க அப்படின்னு, ஏன்னா நமக்கு விட அவங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க சார் என் பேர் கீர்த்திவாசன் அப்படின்னு. சபரி சார் நாங்கள் பார்த்து சார் தெரியும் சார், நான் உங்களை பார்த்துருக்கேன் சார், நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். சின்ன வயசுல யாரை பார்த்தாலும் சார் சின்ன வயசுல அது தம்பி இருடா 42 வயசு ஆகுது, சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து வளர்ந்தேன், உங்களை பார்த்து வளர்ந்தேன்னா நான் என்னடா பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே அவ்வளோதான், இப்போ நம்ம சொல்கிறது நடக்க போகுது, ரெடி. முதல் டைலாக் எடுத்தவனே ஏதாவது போச்சு சார் சூப்பர் சார் அப்படின்னு. ஓகேப்பா சார். இருந்தாலும் அப்படி ஆரம்பித்தவன் கடைசி நாள் படம் ரிலீஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி அனுப்புற வரைக்கும் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புனா போதுண்டா ரேஞ்சுக்கு. ஸோ படத்தில் கஷ்டப்படுத்தலை, பட் சி ஹி ஆல்சோ லவ்ட் இல்லை. ஸோ சில 2வது ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவன், காட்டில் நடந்த ஷூட்டிங் இது, அந்த காட்டில் இருந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு தெரியும் டைரக்ஷன் டீம் டைரக்டர்ஸ் நோஸில் என்ன வேணுங்கிறது அதே மைண்டில் ஏற்றிக்கிட்டு ஆனால் அவனுக்கு தெரியும் லிப்பை தவிர தாண்டி கீர்த்தி எங்கேயும் போக மாட்டான். ஸோ ஃபைனலி நாங்கள் எடுத்த டிசிஷன் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது எங்கே ஜெயிச்சிருக்குன்னா எல்லா டப்பிங் படங்கள் வந்தாலும் எல்லாம் ஹீரோயினை பற்றி கேட்பாங்க, ஹீரோயின் காஸ்டியூமை பற்றி எல்லாத்தையும் பற்றி கேட்டாலும் எண்டில் வந்து தமிழ் டப்பிங் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு வாரத்தில் கேட்கலாம். இந்த படத்தில் கேட்கல, அதுதான் எங்களுடைய சக்ஸஸ். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் படமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த இன்டர்வியூலையும் கேட்கல. ஸோ அதனால அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். சார் நீங்க இப்படி தான் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி பாமா இருக்கீங்க. சீரியஸ்லி இட்ஸ் சோ நைஸ். ஒரு மாதிரி ஒரு ஆராவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது எனக்கு எப்பவுமே நீங்க லாஸ்டா எங்க வெளில பாத்தீங்க அப்போ அதுக்கு இப்போ நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூவில் நான் உட்காரல, ஒரு நாள் அந்த உட்கார கண்டினியூஸாக உட்காருதுன்னா அது இதுவாக இருக்கும். இல்லை நின்றுக்கிட்டு தான் டப்பிங் பேசுவேன். டைலாக் சொல்லும் போது உட்காருவேன், டப்புன்னு எழுந்துருவேன். ஸோ நான் ஒரு நிமிஷம் உட்காரு. நான் ஃபோனில் பார்த்தா ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு 12,000 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அது அதனாலே நம்ம இப்படி ஃபிட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அது ஓகே. நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்க்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்க்கும் ஒரு 10 days கேப் எடுத்துப்பேன் அப்படின்னு. ஏதாவது ஒரு டைம்ல அந்த கேப்ல ஏதாவது ஒரு படங்கள் மிஸ் பண்ணிருக்கீங்களா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்ல. ஓகே இல்ல. 2வது மிஸ் பண்ணிருந்தாலும் அது நமக்கு இல்ல. பட் ஆனா வரும்ல கால்ஸ், ஆஃப் கோர்ஸ் வரும். வர ஒர்க்க வந்து வேண்டாம் நான் இப்ப பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த டீம்ஸ் கிட்டயோ இல்ல சபரி கிட்டயோ இவங்க தானே பாத்துக்கிறது. இந்த 10 நாள் இல்ல, அந்த 10 நாள் அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி ஓகே சார் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நாள் வேணும் சார்னு இழுப்பானுங்க. ஒரு 25 days முடிக்கணும் அப்படின்னா சார் 25 days ஓகே, ஒரு 5 நாள் 6 நாள் எழுதுறதுக்கு வேணும் சார், ட்ராக் பண்றதுக்கு வேணும் சார் இழுப்பான். அது என்னன்னா எனக்கு நான் வர்றதுக்கு அந்த 4 நாள் அப்படியே போவான், எழுதி முடிச்சிருவான், ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுவான், அதுக்குள்ள வந்து சேர்ந்துருவான். காந்தாரிலுமே ஒரு கேரக்டருக்காக அழகா டப் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்ன கேரக்டர் அது எப்படி சார் நீங்களே டெசிஷன் எடுக்கிறது தானா? காந்தாரால ஒவ்வொரு வாய்ஸும் டைரக்டர் ரிஷப் ஷெட்டி செலக்ட் பண்ணது. ஆமா ஓகே, அவரா செலக்ட் பண்ணது. ஒவ்வொரு சில என் கேரக்டருக்கெல்லாம் 10 பேர் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து கொடுத்தேன். அண்ட் மணிகண்டன் தான் பேசணும்னு டிசைட் பண்ணதும் வந்து ரிஷப் செட்டி சார். அதுல நீங்க பேசின ஒரு டயலாக் ஏதாவது எங்களுக்கு பேசி காமிக்க முடியுமா? ஒரு பையன் ஹீரோ தப்பிச்சிருப்பான், அப்ப அவங்களை ஏதாவது பண்ணணும்ப்பா, ஏதாவது செஞ்சே ஆகணும்ப்பா அப்படிங்கும்போது பேசுவான். பண்ணலாமா டைலாக்காக இருக்கும், பட் அதோட ஃபீலே எப்படி மாற்றிருப்பா, பண்ணலாமா அவங்க மாற்றினாங்கன்னா அதே காட்டுக்கு 14 வருஷம் நான் வனவாசம் அனுப்புவேன், என்ன கடவுள் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், அது பார்த்தா அது அம்மாவோட அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பான். அது ஏன்னா கன்னடத்தில் அவங்க லாங்குவேஜில் அந்த வார்த்தைகள் வந்து ஊன்னு போகுது. சபரியில் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த வர வா பண்ணாமா அப்படி மாட்டினாங்கன்னா 14 மாதம் வந்து அதே காட்டுக்கு உன்னையும் வனவாசம் அனுப்புறேன்னு கடவுளுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், அது போதாதா அப்படிங்கும்போது இப்படி போகிறது மேட்ச் ஆகாதுல்ல. அவன் லிப்பை எடுத்துக்கிட்டேன், என் டைலாக்கை வந்து அப்படின்னு அந்த சீன் போகிறதுக்கு நான் கஷ்டம் தான், எனக்கு 5 டேக் ஆகும் 6 டேக் ஆகும்.
சிங்க்கு நோ காம்ப்ரமைஸ், எவனாக இருந்தாலும் சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் டப்பிங் டைரக்டருடைய முக்கியமான வேலை. டைலாக்ஸ் இருக்கும், பட் அது லிப்புக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான் டப்பிங் டைரக்டரோட. ஓகே சரி, இப்போ மொத்த ஃபேமிலியே வந்து இன்டூ டப்பிங் அப்படின்றதுனால இப்போ லைக் அம்மா டப்பிங் ஆர்டிஸ்ட், மாமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் கம் ஆக்டர் அப்படின்றதுனால நீங்க இந்த டப்பிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்களா? இல்ல படிப்பு வரல, ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்ட் இங்கே தான் இருந்தது. ஸ்கூலுக்கு போனதை விட ஸ்டூடியோக்கு போனது தான் அதிகம். ஓகே. ஸோ அண்ட் எனக்கு ஹேமமாலினியோட பையன் MS பாஸ்கருடைய மருமக, இந்தாங்க சார் நீங்க தான் சூப்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு எவனும் எனக்கு தூக்கி கிடைக்கல, உன் வாய்ஸ் வச்சுட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு என்ன வெளில தான் அனுப்புனாங்க. ஓகே. என் அம்மா கிட்டம்மா என்னம்மா சரி விடு என்ன பண்றது தொண்டை அப்படி இருக்குன்னு அம்மாவும் என்ன உட்கார வச்சாங்க. ஓகே. ஸோ அப்பா பாசுவமா வந்து சரி விடு அவன் கார்ட்டூன் வாய்ஸ் அப்படின்னு அப்போ சொன்னாரு. ஆனா அது எப்போ 2004 வந்து வால்ட் டிஸ்னி லான்ச் ஆகும்போது எல்லாரும் வாய்ஸ் நல்ல வாய்ஸ் இல்லை, அறந்த தொண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுன்னு இந்த தேன் குரலை வச்சுக்கிட்டு டப்பிங் பேசிட்டு இருந்தாங்க. அவனுக்கு வாய்ஸ் எல்லாம் வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு போறதெல்லாம் ரிஜெக்ட் 29 வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு 30வது ஒரு ஆப்ஷன் பேசுவாங்க அனுப்பணும். ஸோ அப்போ அந்த EMS ராஜகுமார் எடுத்து பேசுவோம் நானே அதுக்குள்ளேயே நான் வந்து டப்பிங் டைரக்டராகவும் சவுண்ட் இன்ஜினியராகவும் ரைட்டராகவும் ஆகிட்டேன். எதுக்கு டப்பிங் பேசணும், ஆப்ஷனில் போகுது. ஆப்ஷனில் போகிற வாய்ஸ் எல்லாம் ஓகே ஆகி வருது. அந்த ரஜினி படத்தில் அப்படியே கால் மேலே காலை போடுறது என்ன, யாராவது என்ன யாருக்கு பேசுன நீ ஹீரோக்கு பேசுகிறேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அவன் வாய்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு அந்த இதுல இருந்தது. அப்படி ஃபர்ஸ்ட் பண்ண டப்பிங் யாருக்கு பண்ணீங்க, எந்த வயசுல, யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஐயோ டப்பு ஞாபகம். ஆனா சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நான் பேசுறேன் புதுநெல்லி புதுநத்துல ஒரு சின்ன பையனுக்கு டயலாக் பேசுறேன். அது என்ன டயலாக் ஞாபகம். அதுக்கப்புறமா சிப் அண்ட் டேல்னு ஒரு கார்ட்டூன், ஓகே ஃபேமஸ் கார்ட்டூன், அதுல டேலுக்கு என்னோட வாய்ஸ் ஓகே ஆச்சு. ஸோ அது தமிழ் சினிமாவில் நான் மனுஷனுங்களுக்கு பேசின ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு நிறைய கார்ட்டூன்ஸ் பேசிட்டு இருந்தேன். மிருகத்துக்கு தான் மேக்சிமம் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நாய் பூனை குரங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசம் ஓவரா வந்துடும். ஏன்னா நான் பேசினது நான் பேசும்போது அந்த கேரக்டரா மாறுவேன். ஸோ மேக்சிமம் சார் ஒரு நிமிஷம், இப்போ நீங்க எந்த கேரக்டர்ல இருக்கீங்க? இப்போ டப்பிங் பேசும்போது அவங்கள அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துரும்ல பேசி பேசி. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் கிடையாது, அனிமல்ஸ்க்கு மைண்ட் வாய்ஸ் எப்படி நான் போய் கண்டுபிடிக்கிறேன். அவங்களோடயே நம்ம அந்த நிறைய டயலாக்ஸ் பேசி 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 நம்ம கிட்ட அதாவது கன்வே பண்ண வந்துச்சுன்னா கூட அது இதுதான் கன்வே பண்ண வருது இருக்கும்ல. ஏதாவது ஒரு பொண்ணு அழகா பாக்குறோம், செம்ம ஃபிகர்ரா அப்படின்னு சொல்ல முடியாது, மைண்ட்ல வச்சிருப்போம். ஒரு நாய் ஏதாவது இன்னொரு நாயை பாக்குற மாதிரி சீனோட அடடடடா என்ன ஃபிகர் அப்படின்னு. இப்போ ரீசெண்டா அந்த மாதிரிதான் ஊர்ல எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி டப்பிங் முடிச்சுட்டு கேப்ல ஊர்ல உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எவ்வளவு போகும். என்னன்னா ஒரு கேரளா பொண்ணு யானையை கொஞ்சிற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணா 3 பசங்களை போட்டு யானை வந்து தருத்தி அடிக்கும். நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நான் மூணாறுலேயே எங்கேயோ உட்காந்துருக்கேன், வீடியோ பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சார் இதை நம்ம ரசிச்சு நம்ம பண்ணா எப்படி இருக்கும்னு டப்பிங் தேட்டர்லாம் இல்லை, ஃபோன்லேயே அடாடாடா ஆடியோ பட்டுக்குட்டி நைஸ் டே அப்படின்னு அதுக்கு போடுறது. அதே மாதிரி குஸ்ட்டு வந்து காட்டிலடா பாட்டில் போடுறீங்க பரதசிக்கலாம் அது இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு அதுக்கு போட்டது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரசிக்கிற விஷயத்தை தான் இன்புட்டை கொடுக்கறது. இஷ்டப்பட்டு லைட்டா கொஞ்சம் ஈஸியா இல்லாம இருந்த மாதிரினா அது என்ன கேரக்டர்? இப்படி ஓகேயா? இல்ல எல்லாமே எண்டில் வந்து நான் கஷ்டப்பட்டது எதுன்னு சொல்லணும். சேலஞ்சிங் வந்து எனக்கு சேலஞ்சிங்கா இருந்த விஷயம் டப்பிங் பேசுறதை விட எங்க மாமாவுக்கு டைலாக் சொன்னது. ஒரு ஆசாங்கிட்ட ஒரு சிஷ்யம் வந்து வேலை வாங்கணும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது என்ன மாதிரி படத்துல வந்து அமைஞ்சது தெரியுமா? என்ன படம்? மார்வன் ஃப்ரீமன் எதுல நடிச்சிருப்பாரு? MS பாஸ்கர் ஆமா ரெட் கேரக்டர். அது பேர் ரெட் கேரக்டர். அந்த கேரக்டர் பேர் ரெட். சோ அதுல வந்து நான் ரைட்டர், MS பாஸ்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓ வாவ். இப்போ நான் டயலாக் சொல்லணும், என் மாமா பேசணும். பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் a டப்பிங் டைரக்டர் அண்ட் ரைட்டர், இஸ் an artist. எனக்கு ஆசான் அவரு, ஆனா இங்க டயலாக் சொல்லி கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன். நீங்க ஆசான் ஆயிட்டீங்க. அது இல்ல அதுதான் நான் சொல்றேன், என் வாயில இருந்து வந்தது. சோ அங்கேயும் I was learning from him. சூப்பர். ஏதோ ஒரு டயலாக் போட்டேன், ஏதோ ஒரு டயலாக் நான் ஃபீலா நினைச்செல்லாம் போட்டேன். இங்கே இருந்தா என்ன 4 பேர் தூக்கி போடுவாங்க, வெளி உலகத்துல எனக்கு யாரும் இல்லை,
நான் என்ன பண்ணுறது இப்படி செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கி போட்டானா 400 பேர் தூக்கி போட்டாங்க உங்களுக்கு தெரிய போகுது இருக்கிறவருக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் வாயா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் பாராட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு டைலாக் இப்படி போயிட்டு இருக்கு, எட்டி பார்க்குறேன், முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. கீர்த்தி அந்த லிப்பில் பூ இல்லை. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு மச்சான் இங்கிலீஷ்காரையாண்டா பூன்னு சொல்ல பிரேக் அப்படின்ட்டு வெளில போயிட்டு வந்து வேற ஒரு டைலாக் யோசிச்சுட்டு டேக் அப்படின்ட்டு பேசினாரு. இட் வாஸ் அ தமிழ் லிப். தமிழ் லிப் மாதிரியே இருந்தது அந்த வார்த்தைகளை யோசிக்கிறதுக்கு. ஸோ அதுலேருந்து தான் எப்படி தமிழ் படங்களா இங்கிலீஷ்காரனையே மார்கன் ஃப்ரீமேனையே தமிழ் பேச எம்எஸ் பாஸ்கர். ஸோ அதனால இன்னைக்கு காந்தாராவும் அந்த மாதிரி இருக்குன்னு நான் பேர் வாங்கினது முழுக்க எம்எஸ் பாஸ்கர். சூப்பர் சூப்பர். சீரியஸ்லி அவர் ஒரு குரு தான் எத்தனை பேருக்கு இன்னைக்கு வரைக்கும். நாங்களுமே நிறைய விஷயங்களை அவரை பார்த்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது செம்ம ஸ்பெஷலான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்த மாதிரி நீங்க டயலாக் ரைட்டிங் இந்த மாதிரி டைலாக்லாம் பண்றதுல உங்களுக்கே தெரியாம ட்ரெண்டான ஏதாவது டைலாக்ஸ் இருக்கா? ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது காலை நீட்டிட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு பேசாம படுத்துடு. இது வந்து நான் எழுதி 10 வருஷம் ஆச்சு. நான் அந்த டைலாக் நான் தான் எழுதினேங்கிறத மறந்துட்டேன். ஓகே. இங்கேயும் என் வாய்ஸ் கேட்குது. ஆமா இது என் வாய்ஸ் தானே, அது வேடுக்கு நான் பேசுனேன், கிக் பவுட்டிஸ்ங்கிறதெல்லாம் மறந்துடுச்சு. நான் ஒன்ஸ் அது முடிச்சாச்சுன்னா முடிஞ்சது. அது அடுத்தது ஃப்ரெஷ் வேற என்னடா போடுறதுன்னா போகும். என்னடான்னா இந்த லாக்டவுன்ல இந்த டிக்டாக் பேண்டான டைமோ ஏதோ ஒன்று அந்த இதில் பார்த்தா ரீல்ஸு ஒரு பொண்ணு பைக்கை தூக்கி போட்டு நடு ரோட்டில் கேரளாவில் பார்த்துட்டு பண்ணுது. இன்னொருத்தர் லாரி ஃபுல்லாக 10 லாரி சைக்கிள் நிற்கிது, அடியில் படுத்துக்கின்னு இதை பண்ணுறானுங்க. என்னென்னவோ வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போ பேசுனது எதிர்பாராம ட்ரெண்ட் ஆனதுன்னா ஓகே சூப்பர் வெரி நைஸ். அண்ட் ஹேமா மாலினி மேமோட வாய்ஸுமே ஆக்சுவலி ஒரு யூனிக்கான வாய்ஸ் தான். அதுமே வந்து பயங்கரமா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களும் ஹேமா மாலினி மேமும் சேர்ந்து டப் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி சொல்றதுன்னா ஒய்ஃப் இஸ் ஆல்சோ டப்பிங் ஆர்டிஸ்ட். ரியலி சிப்புன்னு பேசினா அதுல வந்து டேல்னு நான் ஒரு கேரக்டர் பேசினேன். சிப்புன்னு பேசினதே என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கும்போது 8 மாசம் 9 மாசம் பிரெக்னன்சில பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நான் இன்ஜினியர், நான் டப்பிங் டைரக்டர்னா டப்பிங் பேச மாட்டேன். என்கிட்ட வேற எப்படியா உட்கார சொல்லு, நீ டைலாக் பேசி அப்படி உயிரை வாங்கிடுவேன் மாடுலேஷனுக்கு, அதுக்கு இதுக்கு. எனக்கு அப்படி வேணும். இப்போ நான் இப்படி பேசுறேன்னா எனக்கு அந்த மாதிரி பேசுறது தான் நான் எதிர்பார்ப்பேன். என்னோட அவுட்புட் இதை பண்ணது கீர்த்திரா அப்படின்னு தெரியணும், அப்படிங்கிறது விஷுவல்ல தெரியணும்னு பார்ப்பேன். ஸோ அந்த இதில் என்ன பண்ணிடுவேன்னா கத்திடுவேன். ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை சொல்லி வந்துட்டோம் வேலைக்கு என்ன பண்ணுறது. சில பேருக்கு வந்து இந்த ஆளுகிட்ட திட்டு வாங்கினாலும் பேர் வந்துருண்டா, பேசுனா கேரக்டருக்கு பேர் வந்துருண்டா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அது ஓகே. நம்மளால எதுக்கு அதெல்லாம் தாங்கி தேவையே இல்லை, வேலையே தேவை. ஸோ இது ஒரு வாட்டி அம்மா விஷயத்தில் நடந்துச்சு. ஏதோ ஒரு டைலாக் பேசும்போது அம்மாவுக்கு நான் சொன்னோன்னே, கீர்த்தி இனிமே நீ டைலாக் பேசி வச்சுட்டு நான் பேசுகிறேன், நீ வேலை வாங்குற விதம் எனக்கு பிடிக்கலன்ட்டாங்க. ஸோ அதனால நானும் அம்மாவும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப கம்மி. ஸோ அது ஞாபகம் இல்ல. அதே மாதிரி தமிழ் சினிமால வேற ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி படுத்தி எடுத்திருக்கீங்களா? இப்ப பார்த்தா கூட சார் நீங்க என்ன அவ்வளவு ட்ரபிள் பண்ணீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க? எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் மணிகண்டன் இதுல வேலை வாங்குறதுல எனக்கு கஷ்டம் தெரியல. எனக்கு கஷ்டம் தெரியல, கேட்டாதான் தெரியும் அவர் கஷ்டம் தெரிஞ்சது இல்ல. எனக்கு என்னன்னா பட் நான் ஆமா கஷ்டப்படுத்திருக்கேன்ல, நீ ஏன் மணிகண்டன் ஃபீல் பண்ணனா, எனக்கு மணிகண்டன் கிட்ட வேலை ஈஸியா இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட் சிங்க்ல பேச மாட்டாங்க. அந்த ஒரு ஃபீலுக்காக அந்த இப்ப போய் வேகமா பிடிக்கணுமாங்கிறதுக்காக பேசிடுவாங்க. டைமிங்ல நம்ம எடுத்து சிங்க் பண்ணிப்போம். மணிகண்டன் சின்ன வயசுலேருந்தே டப்பிங் ஆர்டிஸ்டா பார்த்து டப்பிங் பேசி டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ட்ரைனிங் எடுத்து நடிகனா மாறினவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகன் டப்பிங் ஆர்டிஸ்டா வரும்போது எனக்கு அது கஷ்டமா தெரியல. ஆனா இந்த டப்பிங் பேசும்போது மணிகண்டன் வாஸ் இன் டயட். ஃபுட்டே இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு டயட் பேர் சொன்னாரு. ஒன்லி லிக்விட் வெஜிடபிள், வெறும் லிக்விட், தண்ணி இல்லை பிளாக் காஃபி இந்த மாதிரி. ஐயா இதுதான் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு டைலாக் எழுதிட்டேன். அந்த டைலாக் பார்க்கும்போது மணிகண்டன் என்ன ரியாக்ஷன் போடுவாரு எனக்கு தெரியல. சரி ஓகே போட்டுருவோம். ஒரு இடத்துல இதாக இருக்கும், அது ரிவீல் பண்ண விரும்பல. பட் அந்த இடத்துல வந்து எப்படி வரும்னா, லைக் எங்கள் ஆளுங்களே பிடிச்சிட்டு போய் அடிமையாக்கி ரத்தத்தை உறிஞ்சி ராஜ்யத்தை கட்டி எங்கள் காட்டு வளத்தை வச்சு உங்கள் கஜானாவை நிரப்பிட்டு இப்போ வந்து சமத்துவம் பேசுறீங்களா அப்படின்னு ஒரு டைலாக்.
1 மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன். மனுஷன் சாப்பிடவும் இல்லை, டயட்டு 5 ஆகிட்டே. தலைவா ரெடி ரெடி தலைவா ரெடி. ஐயோ, தட் வாஸ் அன் எக்ஸலண்ட் இது. பட் எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்ல மாட்டாப்ல. கிட்டத்தட்ட உங்களோட சினிமா ஜேர்னில ஒரு 1000-2000 படங்களுக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் உங்களோட லைஃப் டைம்ல ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா, லைக் இவங்களோட நான் இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி? எனி ஆக்டர் ஆர் டப்பிங் ஆர்டிஸ்ட், எனிபடி? இல்லை, எனக்கு சில விஷயங்கள்லாம் கேட்டோடனே கிடைச்சிடும். கல்யாணம்லாம் பாருங்களேன், 18 வயசு போதே லவ் பண்ணோடனே அவங்களும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவோட ஃப்ரெண்டு குட்டி பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு சீன் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாரு, ஓகேனா நான் உன்னை ஒரு யூனிட் டைரக்டர் ஆக்குறேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேம்மா டன்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்ததே வந்து குட்டி பத்மினி, நிழல் ரவி சார். ஸோ அந்த சீன் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ வரைக்கும் சீரியலோட பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். அந்த க்ளோஸ் மாஸ்டர் ஷாக்குனா ஜிக்கு 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 இப்படிதான். நான் வந்து அவ்வளோ இங்கிலீஷ் படங்கள் பார்த்தவன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். கண்ணாடிக்கு அந்த பக்கம் கேமரா, கண்ணாடிக்கு இந்த பக்கம் கேமரா, சிசிடிவிலாம் இல்லை, ஒருவேளை இங்கே ஷார்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஒரு ஷார்ட், என்னோட ஒரு எபிசோடு தானே, பார்த்தோன்னே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எபிசோடில் நான் வந்து நிழல் ரவி சார், ஏஆர்எஸ் சார்னு ஒரு பழைய ஆர்டிஸ்ட் இருக்காரு, நாயகன்லாம் பார்த்துருப்பாங்க, போலீஸ்காரர் இருப்பார் அவர், ராம்ராஜ் சார், ஜெமினி கணேசன் தாத்தாவோட நாகேஷ் சார் கூடலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போவே டைம் கிடைச்சிச்சு. ஸோ எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணலையே அந்த இது இல்லை எனக்கு. இப்போ எல்லாருமே இப்போ இருந்து பார்த்தா எனக்கு கனிமா டப்பிங் பேசுறது பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே மாமா மாமான்னு கூட்டாச்சு. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். போஸ் வெங்கட் மாமா இருக்காரு, எனக்கு எல்லாருமே மாமா. ரஜினி அங்கிள் அந்த சின்ன வயசுல கூப்பிடுவாங்க. எனக்கு ஸ்டூடியோல இருக்கும் போது அங்கிள் அங்கிள் இப்படியே பார்த்தா அம்மா அப்படியே பேசுவாங்க. அம்மா பேசும்போது கூட இருக்க போறேன். ஸோ அங்கிள் ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் போவாங்க, என்ன அவர் சூப்பர் ஸ்டார், நான் ரஜினி ஒரு பெரிய மீனா, ரஜினி போடுவார். ஸோ விஜயகாந்த் அங்கிளோடலாம் வந்து எனக்கு 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன நான் சொல்றது 16, 17, 18, 19, 20 அந்த ஏஜ்ல 17 to 22, 23 இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்யம் ஏதோ ஒரு படம், நாசரா இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி டைலாக் சம்டைம்ஸ் பிக்கப் ஆகாது. லிப்பு வச்சு அம்மா டைலாக் சொல்லுவாங்க. அம்மா தான் ஃபர்ஸ்ட் தமிழுக்கு வந்து டப்பிங் டைரக்டர் அப்படின்னு சில டேரக்டர்ஸ், கே எஸ் ரவிக்குமார் சார், பாக்யராஜ் சார், ராஜ்கிரண் அங்கிள் இவங்கெல்லாம் டப்பிங் டைரக்டர்னு அம்மாவை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் டப்பிங் டைரக்டர்ன்ற ஒரு விஷயமே வந்து வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுத வராது, என்னோட பெரிய மைனஸ்ல. நான் என்ன பண்றேன், டப்பிங் வரும்போது இந்த கார்ட்டூன்ஸுக்கெல்லாம் எல்லாருக்கும் நானே பேசிடுவேன். அதாவது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுது, எல்லாருக்கும் நானே பேசிடுவேன். இப்போ நீங்க வந்து இந்த கேரக்டருக்கு பேச போறீங்கன்னா நீங்க கேட்கும்போது இங்கிலீஷ் ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு தமிழ் நான் பேசுனது இருக்கும். நான் பேசுனது அப்படியே நீங்க பேசினா உங்க வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராக்கை கொண்டு வந்தேன். அம்மா டப்பிங் டைரக்ஷன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. விஜயகாந்த்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டைலாக் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், அது விஜயத்துக்கு பார்த்தேன், நான் இங்கிலீஷ் பேசியிருக்கேன் மாட்டேன், இல்லை பேசியிருக்கேன், வாய்ப்பே இல்லை, நான் பேசி காட்டுறேன்னா அந்த ஏதோ ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தமிழில் பேசிட்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தையை போல லிப்பில் வந்து ஒட்டிடுச்சு. நான் எப்படி பேசியிருப்பேன், ப்ராம்ப்ட் பண்ணும்போது ஃப்ளோவில் தட்டி விட்டுருவாங்க, எங்கடா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரே அப்படின்னு தேட. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் இருந்தது. ஸோ நிறைய லேர்ன்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி. அந்த டைரக்ஷன் பண்ணது என்னாச்சு அதுக்கப்புறம்? போச்சு அப்படி. சேம் நம்மளோட சேனலுக்கு கூட நான் வந்து பக்த விஜயம்னு சொல்லிட்டு ஒரு 150 எபிசோடு டைரக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலி எடிட் 500 எபிசோட்ஸ் அந்த சீரியல். அப்புறம் இது நம்ம சேனலுக்கு வந்து ஜெயா டிவிக்கே வந்து ஒரு 150 எபிசோடு 200 எபிசோடோ, அதுவும் பப்பிமாவோட சேம் ப்ரொடக்ஷன் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சீரியலுக்கு நம்ம வரல. ஸோ படம் டைரக்ஷன் நான் ஆசைப்பட்டது படத்துக்கு. ஸோ கோ பேக் அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னா, அம்மா வந்து கேட்ட உடனே அவ்வளோ பெரிய கொண்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கொடுத்த உடனே இப்படி சொல்கிறேன்னா அம்மா பப்பிமாவுக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. பட் அம்மா பட் அந்த டைமில் நான் டைரக்ஷன்னா வாஸ் மேரிட் ஆல்சோ, இல்லை குழந்தையும் பிறந்துருச்சு. சின்ன வயசுலேருந்தே அந்த 9 வயசுலேருந்தே வேலை செஞ்சதுனால 14 வயசு 13 வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால
யாருக்கிட்டயோ அம்மா கிட்டயோ யாருக்கிட்டயோ காசு வாங்க பழக்கம் இல்லை. ஸோ என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க செலவு நான் தான் பார்த்தாகும். ஸோ அந்த டைம்ல டப்பிங் டைரக்ஷன் சொல்லிட்டு டைரக்ஷன் அப்படியே கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் மட்டும் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூச்சர்ல படங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ஒரே படத்துல நீங்களே 2-3 வாய்ஸஸ் பேசிருக்கீங்களா? என் அம்மா கிட்ட இருந்து வந்தது. பிகாஸ் அம்மா ஒரே படத்துல சில்க் சுமிதாக்கும் பேசியிருப்பாங்க, கமலா கமேஷ்க்கும் பேசியிருப்பாங்க, அம்பிகாக்கும் பேசியிருப்பாங்க. நான் ஏன் ஒரே படத்துல லைக் கேட்ஸ் அந்த டாக் நாய்க்கு பேசியிருப்பேன், புறாவுக்கும் பேசியிருப்பேன். இந்த மாடுலேஷன் கொஞ்சம் காமிங்களே, அந்த டிஃபரன்சஸ் காட்டணும்ல நம்ம. ராத்திரி நேரத்துல காக்கா வானத்துல பறக்கும், இதான் பாஸ்வேர்டு அப்படின்னு. புறா அதுக்கு கவுண்டர்ஸ் கொடுங்க, காக்காவே கட்டக்கார ராத்திரியில் பிறந்த உனக்கு எப்படி தெரிய போதே அப்படின்ட்டு பேசியிருப்போம். ஸோ அது இப்படி பேச வரும்போது அப்படி பேசிட்டு போகும். பட் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு ஒரே படத்துல. வேற நீங்களே 2-3 பேர். ஆமா, இப்போ ஜாக்கி ஜான் அதுல கண்ணாடி போட்டு ஒரு காமெடி கேரக்டருக்கு பேசியிருப்பேன். ஏய் எங்க தலைவனை நான் தாண்டா அடிப்பேன், காரை துப்புனா நான் தாண்டா துப்புவேன், நீ யாரா அதை பண்றதுக்கு அப்படின்னு பேசிருக்கோம். கட் பண்ணா 4 சீன் ஒரு வில்ல வருவான், இந்த சிண்டு என்ன நினைக்குதோ அதுதான் நடந்தே தீரணும் அப்படின்னு பேசியிருப்பேன். ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட போடலாம் அப்படின்னா சார் பட்ஜெட் இல்ல சார் அப்படின்னு, ஆனா போட பட்ஜெட்ல மண்ணவாரி போட. சோ அது மாதிரி த்ரோட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? இப்படி இப்படி கத்தி 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 கத்தி. எனக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி. வாரத்துல ஒரு 2-3 நாளா கோல்டு பிடிச்சிடும். நானும் வெந்நீர் குடிக்கலாம், அதை பண்ணலான்னு பார்ப்பேன், சரியாகாது. நமக்கான தம்பி ஐஸ்கிரீம் இல்ல ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாடான்னு குடிப்பேன், சரியாயிடும். எடுக்கிற மாதிரி முள்ளால் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் திடீர்னு. அதுவே மறுபடியும் பாதிப்பா மாறும். தேவையா அவனுக்கு சரி ஓகே. டப்பிங் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் சூப்பரா யாரெல்லாம் டப்பிங் ஆக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நடிப்பு நல்லா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷ் ஆப்ஷன் போகணும் இல்ல வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது? எனக்கு இப்ப நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஒரு ஜிவி பிரகாஷ் படத்துல நடிக்கிறதுக்கு ஆடிஷன் போய் எனக்கு கேரக்டரும் ஓகே ஆயிடுச்சு. பட் அந்த அவங்க கேட்ட டேட்ல நான் ஆட் வந்து பெங்களூர்ல ஷூட் பண்ணணும். இதுவா இது ஆரம்பத்துல இருந்து கை கொடுத்துட்டு இருக்கிறது, இது புதுசா வந்தது, சரி இது கொஞ்சம் தள்ளி போடுவோம், அடுத்த படத்துல அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஆப்வியஸ்லி அவங்களே கொடுத்த டேட் இல்லாம நம்ம வரலடா இப்பதானே. பட் நல்லா அந்த மாதிரி மிஸ் ஆகாது. கீர்த்திவாசன் பேச வரணும், கீர்த்திவாசனுக்கு வெயிட் பண்ணலாம். ஆனா ஆக்சுவலி நீங்க ஆக்டிங் குள்ளலாம் வந்தா செம்மையா இருக்கும் சார். சொல்லி தான் உசுபேத்தி இருக்கானுங்க இப்போதைக்கு ட்ரை பண்றேன். லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங்ல போயிடலாமா இப்போ நீங்க வரீங்க அப்படின்னா? லைவ் சவுண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, நம்ம we can't control the nature சவுண்ட் இது இருக்கு. அதெல்லாம் கமல் சார் மாதிரி ஆளுங்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் லைவ் சவுண்ட் எல்லாம் வச்சுட்டேன் சார் லைட்டா நாய்ஸ் வரும், அது நாய்ஸ் இல்ல என் வாய்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதா இருக்கும். பட் எதுவும் ட்ரை பண்ணலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களோட இவ்வளோ வருஷம் சினிமா ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. we are so happy சார். இன்னைக்கு இதுக்கப்புறம் உங்களோட நிறைய சக்ஸஸ் பாராட்டுகள் உங்களை வந்து குவியணும், நிறைய விருதுகள் நீங்க வாங்கணும். Thank you for coming to our show. Thank you so much and thank you Jaya TV.